சங்கீதம் 121 ஆரோகண சங்கீதம். சியோன் மலைக்கு மேலே போகும் பொழுது, சியோன் மலைக்கு மேலே இஸ்ரவேல் மக்கள் பண்டிகைக்கு போகும் பொழுது பாடக்கூடிய சங்கீதம் தான் ஆரோகண சங்கீதம். 3 விதமான பண்டிகை, பஸ்கா பண்டிகை, பெந்தேகோஸ்தே பண்டிகை, கூடார பண்டிகை, இந்த 3 விதமான முக்கியமான பண்டிகைக்கு இஸ்ரவேல் மக்கள் எருசலேமுக்கு தேவாலயத்துக்கு போனார்கள். எருசலேம் உள்ள தேவாலயத்தில் தேவனை பார்க்கும்படி போகும் பொழுது இந்த பாடக்கூடிய பாடல் தான் ஆரோகண பாடல், ஆரோகண சங்கீதம். இந்த சங்கீதத்தை 3 விதமாய் பிரிக்கலாம். பக்தன் சொல்லக்கூடிய வார்த்தை 1ஆம் வசனம் 2வது வசனம் சொல்லும் பொழுது பக்தன் உதவிக்காக மன்றாடுதல், பக்தன் தேவனிடத்தில் சகாயத்தை வேண்டி மன்றாடுதல். அதுக்கப்புறம் 3, 4, 5 வசனங்கள் தேவன் உனக்காக இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கிறார், தேவனுடைய குணாதிசயத்தை சொல்லக்கூடிய வசனம் 3 வசனம். அதுக்கப்புறம் 6, 7, 8 தேவன் உனக்காக இப்பொழுது ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லக்கூடிய வசனம் தான் 6, 7, 8 3 விதமாக பிரிக்க முடியுது. இந்த நாளிலும் தேவன் நமக்கு உதவி செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். மனுஷனுடைய உதவி நமக்கு தேவை. தேவன் மனுஷனுடைய உதவி மூலமாக தான் வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனாலும் முழு மனதாக மனிதனை நம்பாமல் உன் தேவனாய் கர்த்தரிடத்திலே முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. இதுதான் பிரதான கற்பனையாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த 121ஆம் சங்கீதத்தின் வழியாக தேவன் நம்மோடு பேசுவாராக, இடைபடுவாராக. வாசிப்போம். முதல் வசனம். எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். பக்தன் இப்படியாக சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். என் கண்கள் இப்பொழுது எங்கே இருக்கிறது என்றால் ஒத்தாசை வரக்கூடிய பர்வதத்துக்கு நேராக. இவர்கள் பர்வதத்துக்கு ஏறிக்கொண்டிருக்கிறார்கள், மலையிலே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். எந்த பக்கத்தில் வந்து இருந்தாலும் எருசலேமுக்கு மேலே தான் ஏற முடியும். ஏன்னா சியோன் மலையில் தான் தேவனுடைய ஆலயம் இருக்கிறது. இப்போ சியோன் மலையில் ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். ஏறிக்கொண்டிருக்கும் போது சொன்ன ஒரு வார்த்தை, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுப்பேன். கிறிஸ்துவுக்கு மிகவும் பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாளில் உங்களுடைய கண்களை கர்த்தருக்கு முன்பாக தேவ சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக தேவன் உங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். எனவே வசனம் வார்த்தையில் சொல்கிறது, அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகம் வெட்கப்பட்டு போகவில்லை. அப்போ ஒவ்வொரு காலகட்டங்களிலும் தேவ ஜனங்கள் முக்கியமான பிரச்சனை வரும் பொழுது அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை அடைந்தார்கள், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அவரை நோக்கி பார்க்கும் பொழுது விடுதலை அடைந்தார்கள். இந்த நாளில் ஒரு நல்ல செய்தியை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் பிரகாசம் அடைய முடியும். தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்கள் விடுதலை அடைய முடியும். பக்தன் சொல்லும் பொழுது எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. அப்போ ஒத்தாசை வரக்கூடிய, உதவி வரக்கூடிய, சகாயம் வரக்கூடிய அந்த மலைக்கு நேராக, அந்த இஸ்ரவேல் அந்த மலையிலிருந்து தான் ஒத்தாசை வரப்போகிறது. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ மலையில் தேவன் வீற்றிருக்கிறார். அந்த சியோன் மலையில் இப்போது கண்களை ஏறெடுக்கிறார்கள். சியோன் மலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சியோன் மலையிலிருந்து தேவன் கிரியை செய்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். புதிய ஏற்பாடுபடி சியோன் மலையில் தேவன் வசிக்கிறாரோ வசிக்கலையோ, புதிய ஏற்பாடுபடி அந்த கண்மலையாகிய கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். கண்மலையாக கிறிஸ்து, அதைத்தான் பவுல் பல இடங்களில் பதிவு செய்கிறார். அந்த கண்மலை, அந்த யான கண்மலை யாருன்னா கிறிஸ்து. அந்த கிறிஸ்துவுக்கு நேராக உங்களுடைய கண்களை ஏறெடுக்கும் பொழுது நிச்சயமாக வசனம் வார்த்தை சொல்வது, நீங்கள் சோர்ந்து போக மாட்டீங்க. 2வது வசனம் சொல்லும் பொழுது அதே பக்தன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அப்போ என் கர்த்தர் யார் என்றால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். என் கர்த்தர் யார் என்றால் அண்ட சராசரங்களை உண்டாக்கினவர். என் கர்த்தர் யார் என்றால் எல்லாவற்றையும் படைப்புக்கு காரணமாக இருக்கிறார். சூப்பர்ல, வா. அப்போ எல்லா படைப்புகளுக்கும் மேல் இருக்கக்கூடிய எல்லா படைப்புகளை உண்டாக்கின ஒருவரிடத்தில் இருந்து எனக்கு உதவி வரும் என்று நான் நம்புகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ தேவன் சாதாரண மனிதன் அல்ல, சாதாரண ஒரு நபர் அல்ல. அவர் வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர். அவரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். இந்த நாளில் வியாதியோடு இருக்கிற, பொருளாதார பற்றாக்குறையோடு இருக்கிற, ஏதோ பிரச்சனைகளோடு இருக்கிற, பாவத்திலிருந்து வெளியே வர முடியாத சூழ்நிலை இருக்கக்கூடிய அருமையான சகோதரனே, அருமையான சகோதரியை, கர்த்தர் இந்த வார்த்தை மூலம் உன்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார். உனக்கு அவர் இந்த நாளில் ஒத்தாசை கொடுக்க அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கிறார். நீ முழு மனதோடு தேவனை தேடுவாயானால் தேவன் நிச்சயமாய் உங்களுக்கு தென்படுவார். முழு மனதோடு நீங்கள் கர்த்தரிடத்தில் ஸ்தோத்திரம் கிட்டி சேர்வீர்கள் என்றால் நிச்சயமாய் தேவன் பதிலளிக்க முடியும். அதான் யாக்கோபு சொல்லுகிறார், தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். எவ்வளவு நல்ல ஒரு வார்த்தை.
அப்போ தேவனத்தில் நான் சேரும் பொழுது, தேவனத்தில் என் ஆத்துமா சேரும் பொழுது, தேவனை நோக்கி நான் பார்க்கும் பொழுது நிச்சயமாக தேவன் எனக்காக செயலாற்றுவார், செயல்படுவார். அப்போ வசனம் வார்த்தை சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அருமையான மகனே மகளே, சகோதரா சகோதரியே, உனக்கு ஒத்தாசை கர்த்தரிடத்திலிருந்து வரும். எத்தனையோ பேர்ட்ட ஒத்தாசை கேட்ட, எத்தனையோ பேர்ட்ட உதவி வருமா என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாய். தகப்பன் வழி, தாய் வழி, ஏதோ ஒரு வழியில் எனக்கு உதவி வருமா என்று காத்து கொண்டிருந்தாய். ஆனால் உதவி வரவே இல்லை. ஆனால் தேவனை தேடும் பொழுது உனக்கு ஒத்தாசை செய்யும்படியாக தேவன் தம்முடைய கரத்தை நீட்டுவார். தேவன் ஒத்தாசை செய்யும்படியாக அற்புதங்களை செய்ய இன்றைக்கும் அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். எனவே வசனம் வார்த்தை உண்மையானது, அது ஒரு நாளும் பொய் சொல்லாதது. எனவே இந்த நாளில் நீங்கள் ஆண்டவரிடத்தில் தேடும் பொழுது, ஆண்டவரிடத்தில் கேட்கும் பொழுது, ஆண்டவரிடத்தில் சேரும் பொழுதே உங்களுக்கு அவர் உதவி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 3வது வசனம், 4வது வசனம், 5வது வசனம் சொல்லும் பொழுது ஆண்டவருடைய கேரக்டர் சொல்லப்பட்டிருக்கு. அவர் நமக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், இஸ்ரவேலுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதே இஸ்ரவேலுக்காக என்ன செய்து கொண்டிருக்கிறார், அதே தேவன் இன்றைக்கு நமக்காக காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார். வாசிக்கிறேன் 3வது வசனம், உன் காலை தள்ளாட ஒட்ட உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ உன் காலை அவர் ஸ்தோத்திரம் தள்ளாட ஒட்டார். உன் கால் இடறி விழும் முன்பாகவே அதை பிடித்து நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். உன் காலை கண்மலை மேலே உயர்த்தி, என் காலை கண்மலை மேல் உயர்த்தி, ஆமாம், என் கால்களை மான் கால்களாக்கி அதை உயரத்தில் கொண்டு நிறுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வரையாடுகள், மான்கள்லாம் உயரமான மலையில் போய் நிற்கும். அந்த இடத்துல சிங்கம் அதை துரத்தி வரும். சில பிக்சர்ஸ் நம்ம வீடியோஸை பார்த்துருப்போம். அதை துரத்தி வரும், ஆனாலும் தொட முடியாது. ஏன்னா அது அப்படியே உயரமான செங்குத்தான பாறையில் அந்த மான்களும் வரையாடுகளும் இருப்பதை நம்ம காண முடியும். இந்த நாளில் உங்களுடைய கால்களை தேவன் வலுப்படுத்துவார். உங்கள் கால் பலவீனமாக இருக்கிறதோ, ஆமாம், மூட்டு வலியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ, அல்லது ஸ்தோத்திரம் பிரச்சனை என்கிற அந்த பெயினில் உங்களுடைய ஸ்தோத்திரம் எழுந்து நிற்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கலாம். ஆனாலும் தேவன் சொல்லக்கூடிய வார்த்தை, உன் காலை தள்ளாட ஒட்டா. அப்போ அந்த வார்த்தை உண்மையுள்ளது. அந்த வார்த்தையை விசுவாசிங்க. அந்த வார்த்தை நிச்சயமாகவே உங்களுக்குள்ள ஒரு அற்புதங்களை கொண்டு வரும். அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய வார்த்தை, உன்னை காக்கிறவர் உறங்கார். ஆமென் சொல்லுங்களேன். வா, என்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. என்னை காக்கிறவர் தூங்குவதில்லை. நான் தூங்குவேன், ஆனால் என்னை காக்கிறவர் தூங்குவதில்லை. நான் உறங்குவேன், என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். இந்த நாளில் உங்கள் குடும்பத்தை காக்கிறவர், உங்களுடைய தேசத்தை காக்கிறவர், நம்முடைய தேசத்தை காக்கிறவர், நம்முடைய திருச்சபையை காக்கிறவர், திருச்சபை விசுவாச பிள்ளைகளை காக்கிறவர். அவர் தூங்குவதில்லை, அவர் உறங்குவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் அவர் ஒரு நாளும் உறங்குவதில்லை. இஸ்ரவேலவே காக்கிறார் அப்படின்னா, பழைய ஏற்பாடு இஸ்ரவேலவே காக்கிறாருன்னா, புதிய ஏற்பாடு ஸ்தோத்திரம், புதிய ஏற்பாடு, புதிய அபிஷேகம் பெற்றக்கூடிய உன்னையும் என்னையும் அவர் காப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். அப்போ வசனம் சொல்லுது, அற்புதமாக சொல்லுது, உன்னை காக்கிறவர் உறங்கார். 121ஆம் சங்கீதம். ஆமாம், எப்போது நாம் தியானிக்கக்கூடிய சங்கீதம். எப்போதும் இந்த வசனத்தை நாம் தியானித்து கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் என்னை காக்கிறவர் உறங்குவதில்லை. ஆமாம், நீங்கள் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. இன்றைக்கி ஸ்தோத்திரம், அநேகர் பயந்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்தை குறித்து பயம், அதனால் உறக்கத்தை விட்டுட்டோம். எதிர்காலத்தை குறித்து, ஆமாம், வியாதியை குறித்து பெரிய பயம், அதை பெருசாக தியானம் பண்ணுகிறோம். தியானம் பண்ணுறதுனால உறக்கத்தை விட்டு விட்டோம். மாறாக நீங்கள் நன்றாய் உறங்குங்கள், உங்களை காப்பவர் உறங்காமல் இருந்து கொண்டிருக்கிறார். அடுத்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ இஸ்ரவேலை காக்கிறவர் 4வது வசனம் சொல்லும் பொழுது, உன்னை காக்கிறவர், ஆமாம், உன் பிள்ளைகளை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அப்போ உறங்குவதும் இல்லை. ஆமாம், மலையாள பைபிளில் போட்டிருக்கு, அவர் மயக்கம் அடைவதும் இல்லை, அவர் மயங்கலை. ஆமாம், நம்மளை அறியாமல் ஸ்தோத்திரம் ஒரு இடத்துல ட்ராவல் பண்ணும்போது, பஸ்ஸுலையோ ட்ரெயின்லையோ நம்ம ரொம்ப நேரம் பிரயாணப்படும்போது நம்மளை அறியாமல் அந்த கண்ணில் ஒரு மயக்கம், தூக்கம் வருதில்லை, அது மாதிரி கூட தேவன் ஸ்தோத்திரம் தூங்கி விழுவதில்லை. காரணம், உன்னை அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஏனென்றால் உன்னை கையாள வேண்டும். உன்னை பூமியில் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். நீ பூமியில் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளாக வர வேண்டும். நீ நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய ஓட்டம் சூப்பராக இருக்க வேண்டும். எனவே அந்த காரியத்துக்காக அவர் உறங்குவதும் இல்லை, அவர் தூங்குவதும் இல்லை. இந்த சங்கீதம் இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்த ஸ்தோத்திர இராணுவத்தில் இருக்கக்கூடியவர்கள் அதிகமாக இந்த சங்கீதத்தை பாடினார்கள். என்ன பாடினாங்கன்னா, ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், எங்களுடைய ஒத்தாசை உம்மிடத்திலிருந்து வருகிறது என்று சொல்லி இராணுவ வீரர்கள் அதிகமாக இந்த 121ஆம் சங்கீதத்தை தியானித்திருக்கிறார்கள். 121ஆம் சங்கீதம் அதிகமாக ஸ்தோத்திரம் படைகளிலே பாடப்பட்டு தியானிக்கப்பட்ட அந்த சங்கீதமாக இருக்கிறது. அது மாத்திரமல்ல, இஸ்ரவேல் மக்கள் இரவிலே பிரயாணப்பட்டார்கள். அப்போ இரவிலே இஸ்ரவேல் மக்கள் அந்த நாட்களில் பெரிய போக்குவரத்து கிடையாது, ஆம்னி பஸ்லாம் கிடையாது, ட்ரெயின் கிடையாது, வந்தே பாரத் கிடையாது.
அப்போ இஸ்ரவேல் மக்கள் இரவிலே பிரயாணப்பட வேண்டும். ஒன்று வனாந்திரத்தில் காட்டு மிருகங்கள் உண்டு, ஹைனா உண்டு, ஸ்தோத்திர ஓநாய் கூட்டங்கள் உண்டு. அப்போ காட்டு மிருகங்கள் மத்தியிலே ஸ்தோத்திர இயேசு சஞ்சரித்தார் என்று மார்க்கில் வாசிக்கிறோம். அப்போ வனாந்திரத்தில் 40 நாள் ஜெபிக்கும் பொழுது காட்டு மிருகங்கள் நடுவிலே வாசம் பண்ணினார். அதே போல் அந்த அவர் வாசம் பண்ணக்கூடிய அந்த நாட்களிலே, வசித்த நாட்களிலே காட்டு மிருகங்கள் இருக்குமானால், அதுக்கு முன்பாய் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பாய் பார்க்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது எத்தனையோ காட்டு மிருகங்கள் இஸ்ரவேல் மக்களை அச்சுறுத்தி கொண்டிருந்தது. அதிலையும் எங்களை பாதுகாத்து கொள்ளும் என்று பாடக்கூடிய பாடல் தான் 121ஆம் ஆரோகண சங்கீத பாடல்கள். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஒன்று எதில் இதுக்கு பாதுகாக்க வேண்டும்? நம்ம இராணுவ வீரர்கள், அதாவது படைகளில் இருக்கக்கூடியவர்கள் எதிரி நாட்டு எங்களை பிரச்சனை பண்ணாதபடிக்கு எதிரி நாட்டிலிருந்து எங்களை காத்தருளும் என்று சொல்லி பாடினார்கள். இஸ்ரவேல் மக்கள் பிரயாணப்படக்கூடிய மக்கள். ஆமாம், இன்றைக்கி ஒரு இடத்துல ஃபங்க்ஷன் இருக்குது, நான் கிளம்புறேன். அப்படி பிரயாணப்படக்கூடிய மக்கள் பாடக்கூடிய பாடல் தான் அவர்கள் அதிகமாக தியானிக்கக்கூடிய சங்கீதம் தான் 121ஆம் சங்கீதம். ஏன்னா காட்டு மிருகங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், மோசமான சூழ்நிலையிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், மோசமான மக்கள் கொள்ளைகளிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், காட்டு முராண்டி மக்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதற்காக பாடப்பட்ட சங்கீதம் தான் 121ஆம் சங்கீதம். இந்த நாளிலும் நம்ம காட்டு மிருகங்கள் நடுவே வாழாவிட்டாலும் அநேக மனிதர்கள் காட்டு மிருகங்களாக இருக்கிறார்கள். ஆமாம், அது ஒத்துக்கொள்ள வேண்டிய காரியமாக இருக்கிறது. அநேக மனிதர்கள் நம்மிடத்தில் இருக்கிறார்கள், ஹியூமனாக இருக்கான், பட் அனிமல்ஸாகவே இருக்கான். அப்போ அநேகர் சுற்றி இருக்கிறார், இருதயத்திலோ விலங்குகளைப் போல இருக்கிறார்கள். அவர்கள் நடுவில் தேவன் நம்மை பாதுகாக்க வேண்டும். அவருடைய சூழ்ச்சிகள், மனுஷனுடைய சூழ்ச்சிகள் நம்மை மேற்கொள்ளாதபடிக்கு தேவனுடைய வாக்குத்தத்தமும் வார்த்தையை நம்ம மேற்கொள்ள வேண்டும் என்று நாம் இந்த சங்கீதத்தை தியானிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்ய வேண்டும். அப்போ அந்த நாட்களில் காட்டு விலங்குகள், கொள்ளையர்கள் இன்றைக்கும் பார்க்கும்போது ஏதோ திட்டத்தோடு நம்மளை ஏமாற்றுவதை பார்க்குறோம். அந்த திட்டம், இந்த திட்டம், என்னென்னமோ சொல்லி அநேகர் வஞ்சிக்கிறார்கள், அநேகர் கடன் தொல்லையால் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதில் தேவ பிள்ளைகள் சிக்கிக்கொள்ளக்கூடாது, ஞானமாக கையாளும்படி தேவன் விரும்புகிறார். பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்களேன். பிரைஸ் தி லார்ட். ஆமென். அப்போ கர்த்தர் என்ன செய்வார் அப்படின்னா, உன்னை காக்கிறார். அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. இந்த நாளில் உங்களுடைய பிரயாணங்கள், வாழ்க்கை பிரயாணங்களில் கர்த்தர் கூடவே இருக்கார். உங்களுடைய ஸ்தோத்திரம் பிஸ்னஸில் கூடவே இருக்கார், பிள்ளைகள் படிப்பில் கூடவே இருக்கிறார், ஊழியத்தில் கூடவே இருக்கிறார், திருச்சபையில் நம் நடுவிலே அவர் இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ அற்புதமான ஒரு வார்த்தை, இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, அவர் உறங்குவதும் இல்லை. அடுத்த வசனம் வாசிக்க விரும்புகிறேன். 5வது வசனம், கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி ஆமென் சொல்லுவோமா? ஆமென். கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் நம்மை காக்கிறார், வலது பக்கத்தில் அவர் நிழலாக இருக்கிறார். ஆமாம், வலது பக்கத்தில். ஆமாம், நம்ம நடந்து போகும்போது அதிகமாக எந்த பக்கத்தில் சூரியன் உதிக்குதோ அதுலேருந்து லெஃப்டில் தான் நமக்கு என்ன செய்யும், அதிகமாக நிழல் விழுகும் பின்பு. ஆனால் வலது பக்கத்தில் கர்த்தர் நம்ம பாதுகாத்து கொண்டிருக்கிறார், கர்த்தர் நமது வலது பக்கத்தில் நிழலாக இருக்கிறார் என்று வசனம் வார்த்தை சொல்கிறது. இப்போ நிழல் பயமுறுத்தக்கூடிய நிழல் அல்ல, உங்களை பாதுகாக்கக்கூடிய நிழல் தொடர்கிறது. சூப்பரில். அப்போ பயமுறுத்தக்கூடிய பிசாசின் நிழல் அல்ல, பிசாசின் சிம்டம்ஸ் அல்ல, இது பயமுறுத்தக்கூடிய நிழல் அல்ல, பாதுகாக்கக்கூடிய நிழலாக இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களை காக்கிறவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. இப்போ ஒரு கர்த்தர் உங்களை காக்கிறார். அதில் வாசிக்கும் பொழுது வலது பக்கத்தில் உனக்கு நிழலாக இருக்கிறார். அப்போ அதான் வலது பக்கம் என்பது முக்கியமான பக்கமாக இருக்கிறது. அப்போ வலது பக்கத்தில் கர்த்தர் என்னோடு இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் தாவீது அநேக முறை பதிவு செய்கிறதை பார்க்குறோம். வலது பக்கத்தில் இரும், என் சத்துருக்கள் கீழே ஸ்தோத்திரம் மடிந்து போகும் வரை என் வலது பக்கத்தில் இரும் என்று தாவீது பாடுகிறார். அது மாத்திரமல்ல, எனது வலது பக்கத்தில் கர்த்தர் இருக்கிறார், கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறார். இந்த காலை வேளையில் உங்கள் வலது பக்கத்தில் ஸ்தோத்திரம் நீங்கள் உணர்ந்தாலும் உணராவிட்டாலும் வலது பக்கத்தில் உங்களுக்காக இப்பொழுது செயலாற்றி கொண்டிருக்கிறார், நெல்லாக இருக்கிறார். நீங்கள் விசுவாசித்தால் மகிமையை காண முடியும். விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள், விசுவாசிக்கிறவர்கள் வசனத்தை விசுவாசிக்கிறவர்கள் தேவனை நேசிக்கிறவர்கள். ஆமென். அப்போ தேவனை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக வசனத்தை விசுவாசிக்க முடியும். வசனத்தை நேசிக்கிறவர்கள் நிச்சயமாக தேவனை விசுவாசிக்க முடியும். அப்போ உன் பக்கத்தில் நிழலாக இருக்கிறார். அப்போ அந்த நிழல் மறைந்து போவதில்லை. மகனே மகளே, சூரியன் இல்லைன்னா நிழல் போயிடும். ஆனால் இந்த நிழல் எப்பொழுதும் உன்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்களேன். இந்த நிழல் உன் பக்கத்திலே இருக்கிறது. சோர்ந்து போகாத, நீ வெளியே வர முடியும். பிரச்சனை போராட்டங்கள்லேருந்து வெளியே வர முடியும். கர்த்தர் உன்னை நடத்த அவர் போதுமானவர் இருக்கிறார். அடுத்த வசனம் வாசிக்கிறேன். 6, 7, 8 சொல்லும் பொழுது நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அருமையான வாக்கு தத்துவம். 6, 7 சொல்லும் பொழுது, எந்த காரியம் உன்னை சேதப்படுத்தாது என்று சொல்லக்கூடிய காரியம். உலக மக்களை சேதப்படுத்தலாம், அல்லது ஏதோ ஒரு மக்களை சேதப்படுத்தலாம், ஆனால் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று தேவன் எழுதி கொடுத்திருக்கிறார். விசுவாசிக்கிறவர்கள் பதறா, விசுவாசிக்கிறவன் பாக்கியவான்.
6 வாசிக்கிறேன். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. பகலிலே வெயில், அதிகமான வெயில், உஷ்ணம், அதிகமான வெயிலில் தண்ணி குடிங்கிறாங்கல்ல, அதிகமான வெயிலில் நல்ல ஃப்ரூட்ஸை சாப்பிடுங்கிறாங்கல்ல, ஃப்ரெஷ் ஃப்ரூட்டை சாப்பிடுங்கிறாங்களே. அப்போ பகலில் அதிகமான வெயில், ஆமாம், உன்னை சேதப்படுத்துவதில்லை என்று எழுதப்பட்டிருக்குது. அதை அறிக்கை செய்யணும். அப்போ இரவிலே நிலவாகிலும், ஆமாம், இரவிலே என்ன வருதுன்னா கடும் குளிர் வருகிறது. பாலைவனத்தில் பார்க்கும்போது டெம்பரேச்சர் மாறிக்கிட்டே இருக்கும். அப்போ மிடில் ஏசியாவில் இருக்கும்பொழுது, மிடில் ஏசியாவில் எழுதப்பட்ட வார்த்தை தான் அந்த வார்த்தை. அப்போ அவங்களுக்கெல்லாம் வனாந்தரத்தில் பார்க்கும் பொழுது, ஆமாம், இங்கே இருக்கக்கூடிய வேலூரை காட்டிலும் பல மடங்கு அதிகமான வெப்பம் உண்டாகிருக்கிறது பகலில். அப்போ இரவில் பார்க்கும்போது மறுபடியும் மைனஸில் வந்துடுது. -0 இமாச்சலில், லடாக்கில், காஷ்மீர் வரக்கூடிய அந்த மைனஸ் வந்துடுது. அப்போ கிளைமேட் அப்படியே டோட்டலாக பகலிலும் இரவிலும் வேறு விதமான சூழ்நிலை வரும்பொழுது அதுக்கு உன் சரீரம் ஆயத்தமாக இருக்கும், ரெடியாக இருக்கும், நீ பயப்பட வேண்டுவதில்லை என்று சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த வார்த்தை. ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இன்றைக்கி நம்ம திடீர்னு இங்கிலாந்து, ஐரோப்பாவுக்கு போகும்பொழுது 1 வாரம் ஆகுது அந்த உடம்பு பாடி செட் ஆகிறதுக்கு. ஏன்னா இந்த கிளைமேட்லேருந்து நம்ம இன்னொரு கிளைமேட்டுக்கு எடுத்து வைக்கப்படுகிறோம். நம்முடைய பாடி இங்கேருந்து அங்கே கொண்டு வந்து வச்சிடறாங்க. அப்போ அதே மாதிரி தான் அந்த வனாந்தரத்தில் பகுதியில் இருக்கும் பொழுது, அப்போ பகலெல்லாம் பார்க்கும் பொழுது அதிகமான உஷ்ணம், இரவெல்லாம் பார்க்கும்போது கடும் குளிர். அப்போ வார்த்தை சொல்லுகிறது, பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமாம், சேதப்படுத்தாது. ஆமாம், என்னை எது சேதப்படுத்தாது நம்புங்க. சேதப்படுத்திடுமோன்னு சொல்லி வாயை கொப்பளிக்காதீங்க, நெகட்டிவ் அள்ளி பேசாதீங்க, பாசிட்டிவாக பேசுங்க. எதுவும் என்னை சேதப்படுத்துவதில்லை. ஆமென் சொல்லுங்களேன். அதான் ஆண்டவர் சொன்னார், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த முடியாது. எது? சர்ப்பம், தேள், சாவுக்கு எதுவான காரியங்கள். ஆமாம், தெரியாமல் உனக்கு விஷம் வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணால் கூட அதெல்லாம் முறியடிச்சிடலாம், அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஆமாம், நீயே விஷத்தை கலக்கி சாப்பிட்டு செத்துருவேன், தற்கொலை. ஆனால் யாராவது உன்னை கொலை செய்ய முயன்றால் தேவன் உன்னை பாதுகாப்பதற்காக ஒன்றும் உன்னை சேதப்படுத்த முடியாது என்று கேரண்டி கொடுத்துருக்கார். அதில் நம்ம என்ன செய்யணும்? அதை விசுவாசிக்க வேண்டும். 7வது வசனம் வாசிக்கும் பொழுது, கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்போ எல்லா தீங்குக்கும்னா எல்லா தீங்குக்கு தான், பிஸ்னஸில் வரக்கூடிய தீங்கு. அப்போ தீங்குங்கிற ஒரு நாள் இருக்கிறது. அப்போ தீங்கு நாளில் நீங்கள் ஸ்தோத்திரம் எதிர்த்து நிற்க வேண்டும் என்று எபேசி 6:10 வாசிக்கிறோம். அப்போ தீங்கு நாளுன்னு ஒரு நாள் இருக்குது சார். ஊழியத்தில் இருக்கிறது, பிஸ்னஸில் இருக்கிறது, குடும்பத்தில் இருக்கிறது, பிள்ளைகள்கிட்ட இருக்குது. ஏதோ ஒரு காரியம் தீங்கு நாள் ஒன்று வரும். அந்த தீங்கு நாளில் சாத்தானை எதிர்த்து போராட வேண்டும். தீங்கு நாளில் அழகையை எதிர்த்து போராட வேண்டும். அப்போ தீங்கு நாளில் நான் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் ஸ்தோத்திர வசனத்தை, வார்த்தையை நான் விசுவாசிக்க வேண்டும். என்ன விசுவாசிக்க வேண்டும்? ஒன்றும் என்னை சேதப்படுத்த முடியாது என்று நான் விசுவாசிக்க வேண்டும். அப்போ கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்போ கர்த்தர் எல்லா தீங்குக்கும் என்ன செய்வார்னா நிச்சயமாய் நம்மளை அவர் விலக்கி பாதுகாக்க முடியும். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ கர்த்தர் எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பா. இந்த நாள் உங்களை விலக்கி காப்பார் பிரதர். ஆமாம், தீங்கு உங்களை அழித்து விடுவதில்லை, தீங்கு உங்களை மேற்கொள்வதில்லை. அப்புறம் கர்த்தர் எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். ஆத்துமா தான் முக்கியம் சார். ஆமாம், உடம்பு சரியில்லைன்னு சொல்கிறோம்ல, அது உண்மையிலே பாதி பொய். ஆமாம், உடம்பு சரியில்லை என்று சொல்வது பாதி பொய்யாக இருக்கிறது. ஏன்னா மனசு சரியில்லை. இப்போ மனசு சரியில்லைங்கிறதுனால இப்போ உடம்பு சரியில்லாத சூழ்நிலை உண்டாயிருது. அப்போ நம்ம மனசு ஆரோக்கியமாக இருந்தால் எப்பேற்பட்ட பலவீனமான சரீரமாக இருந்தாலும் பலமுள்ள சரீரமாய் மாற முடியும். இப்பொழுது எது சரியில்லை அப்படின்னா மனது சரியில்லை. மனது சரியாகிவிட்டால் ஆமாம், சரீரம் சரியாகிவிடும். அப்போ கர்த்தர் சொல்கிறார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார். அப்போ உன்னுடைய ஆவி ஆத்துமா, ஆமாம், அது பரிசுத்தம் அடைய வேண்டும். ஆவி ஆத்துமாவை தேவன் பாதுகாக்க விரும்புகிறார். இந்த நாளில் உங்கள் மனசுக்கு ஒரு ரெஸ்ட்டை தர்றார். ஆமென் சொல்லுங்களேன். உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து அதிகமான சிந்தனை, பிள்ளைகளை குறித்து அதிகமான சிந்தனை, ஊழியத்தை குறித்து அதிகமான சிந்தனை. அதனால் அநேக 45 வயசில் தாண்டாமே செத்து போயிடுறாங்க சார். ஆமாம், அநேக ஊழியக்காரர்கள், அநேக போதர்கள், ஆமாம், ஊழியத்தை குறித்து பயங்கரமான சிந்தனை. 45, 48 தாண்ட முடியல நிறைய பேர்த்துக்கு. அதனால் நம்ம ஒரு ரெஸ்ட்டை தர்றார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். கர்த்தர் நிச்சயம் நம்மளை நடத்துவார். கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். சூப்பரில். அப்புறம் கர்த்தர் உனக்கு எல்லா தீங்குக்கும் உனக்கு விலக்கி காப்பார், உன் ஆத்துமாவை காப்பார். அதுக்கப்புறம் முடிக்க விரும்புகிறேன். அந்த இஸ்ரவேல் மனிதர்கள் இரவிலே பிரயாணப்பட்டார்கள். அப்போ காட்டு மிருகங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும், அல்லது கொள்ளைய கூட்டத்திலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். ஏன்னா அதுக்கு முந்தின சங்கீதம் தான் மேசேக்கு வருது. அதுக்கு முந்தின மேசேக்கு வருது கேதார் மக்கள் வருகிறார்கள். அப்போ இப்படிப்பட்ட கேதார் மேசேக்கு மக்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும். அப்போ அதில் தான் கர்த்தர் சொல்லக்கூடிய வசனம் ஒரு காரியத்தை வாக்கு கொடுக்கிறார். என்னன்னா 8வது வசனம், கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற்கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். சியோன் மலையில் நீ ஏறி வந்துட்டேன்னா
சியோன் மலையில் உள்ள தேவனை சந்தித்தேன்னா, சியோன் மலையில் இருக்கக்கூடிய தேவாலயத்துக்கு நீ வந்துட்டேன்னா, இதர் முதல் கொண்டு இப்பொழுது இப்போது இது முதல் கொண்டு கர்த்தர் என்ன செய்யாருன்னா உன் போக்கையும் உன் வரத்தையும் அவர் காக்கிறார். ஆமாம், போக்குவரத்துங்கிறான்ல, போக்குவரத்து, உன் போக்கையும் வரத்தையும் அவர் காப்பார். சூப்பரில். அப்போ பாதுகாப்பு உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. எத்தனை நம்புறீங்க? ஆமீன் சொல்லுங்களேன். கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதல் கொண்டு என்றென்றைக்கும் காப்பார். என்றென்றைக்கும். ஆமாம், என்றென்றைக்கும். அது ஏன்னா நீ பூமியில் இருக்கிற வரைக்கும். அப்போ என்றென்றைக்கும் காப்பார். அப்போ போக்குவரத்து ஆமாம், நீ பத்திரமா வீட்டுக்கு வருவேன்னு சொல்லி வசனம் வார்த்தையில் உறுதி செய்கிறார். அப்போ உன்னை தூதர்களை கொண்டு அவர் காக்கிறார். சொன்னித்து நான் சங்கீதத்தில் வாசிக்கிறோம், தூதர்களை கொண்டு நம்மளை பாதுகாக்கிறார். அப்போ தேவ தூதருடைய வேலையை உன்னை பாதுகாக்கிறதுக்கு தான். அவங்க சும்மா இல்லை. தேவ தூதர்களுடைய வேலை 2 வேலை. ஒன்று தேவனை ஆராதிக்க வேண்டும், 2வது உன்னை பாதுகாக்க வேண்டும். அதுக்கு தான் சார் தேவன் அங்கே வச்சிருக்கிறார். ஆமேன்னு சொல்லுங்களேன். அப்போ தேவதூதர்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குவாங்க கேட்கக்கூடாது. அப்போ அதுக்கு தான் தேவன் தூதர்களை படைத்திருக்கிறார். அவர்கள் உன்னை பாதுகாக்கும்படியாக இருக்கிறார்கள். அப்போ வசனம் வார்த்தை சொல்கிறது, கர்த்தர் உன் போக்கையும் உன் வரத்தையும் இதர் முதற்கொண்டு காப்பா. அப்போ போக்குவரத்தை குறித்து ரொம்ப பயப்படாதீங்க, கர்த்தர் பாதுகாப்பா. ஆமாம், கர்த்தர் பாதுகாப்பார். பல பேர் போக்குவரத்தை ஆரம்பித்தார்கள், போக்குவரத்தை முடிவு செய்ய முடியவில்லை. ஆமாம், வீட்டுக்கு வரல, பத்திரமா வரல. ஆனால் நீங்கள் பத்திரமாய் வரும்படியாக தேவன் விரும்புகிறார். தேவன் அதுக்காக உத்தரவாதம் கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தில் ஒரு உத்தரவாதம் உண்டு, நீங்கள் பாதுகாப்பாய் திரும்பி வருவீர்கள். ஆமென் சொல்லுங்களேன். எனவே 121 சங்கீதம் அது தியானிக்கக்கூடிய சங்கீதம். 121 சங்கீதம் உன்னை உற்சாகப்படுத்தக்கூடிய சங்கீதம். 121 சங்கீதம் ஆரோகண சங்கீதம், நீ தியானிக்கக்கூடிய சங்கீதம். அதை எப்பயும் யோசிக்கணும். ஆமாம், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். ஆமென் சொல்லுங்களேன். உன் கண்ணை அங்கே வை. ஆமாம், கண்களை அங்கே பதிய வை. எபிரேயரில் வாசிக்கிறோம். ஆமாம், கண்களை அங்கே பதிய வைக்கணும். எது மேலே பதிய வைக்கணும்னா கிறிஸ்து மேலே பதிய வையுங்கள். அப்படி எபிரேயர் 12:2 நம்ம வாசிக்கிறோம் நினைக்கிறேன். அப்போ அந்த ஓட்டத்தை தொடங்கினவர் கிறிஸ்து மேலே நம்முடைய கண்களை பதிய வைக்க வேண்டும். இங்கே சொல்ல முடியும், சியோன் மலை மேலே, சியோன் தேவனுடைய ஆலயத்தின் மேலே, சியோன் இருக்கக்கூடிய அந்த யாவை மேலே என் கண்களை பதிய வைக்கிறேன். ஏனென்றால் அவற்றிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அவற்றிருந்து எனக்கு ஹெல்ப் வரும், அவற்றிருந்து எனக்கு சகாயம் வரும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த நாளில் அவரை தியானியுங்க, அவரையே யோசிங்க, ஒத்தாசை உங்களுக்கு வரும். ஆமே, கர்த்தர் உங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமே.